இப்போ யோகி பாபுவும் அவருடைய அந்த காமிக் டைமிங்ஸ், அவருடைய கவுண்டர்ஸுக்காக நெறைய பார்க்கப்பட்டிருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஒரு எமோஷனலான விஷயங்கள் வாங்க வேண்டியிருந்ததா? அது எப்படி? அவர் வெறும் காமெடின்னு மட்டும் இல்ல. எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் மேல எனக்கு அந்த ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவர் நல்ல ஒரு ஆக்டர் அவரு. சம்படி அந்த ஒரு நல்ல எமோஷனல் சீனையும் பண்ணக்கூடியவர் அவர். அது இந்த மண்டேலா அந்த மாரி படம்லாம் கூட பார்த்துருக்கோம். அது ப்ரூவ் ஆயிருக்குது அது. ஸோ அப்பதான் வந்து எனக்கு இந்த கதை பண்ணும்போது அவரால இத பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்தது அதனால தான். ஏன்னா அவர தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா, அவரு நாட் ஒன்லி காமெடியன் அவரு கண்டிப்பா. அவரு தான் மத்த விஷயங்கள பண்ண முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் அப்ரோச் பண்ணேன் நானு. அஃப்கோர்ஸ் அது வந்து இப்ப அவரு வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஆக்டர் அவரு. சில விஷயங்கள் வந்து அவர் பண்ற சில விஷயங்கள் வந்து வேற வேற இமிட்டேட் பண்ணா கூட வராது அது. சில விஷயங்கள் அவர் எப்படி பண்ணுவாருன்னு நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவரோட மாடுலேஷன் எல்லாமே நம்ம ஒரு இது மைண்ட்ல தான் வச்சிருப்போம். பட் அவர் மூலமா வரும்போது அது வேற மாரி வரும் அது. ஸோ அத நம்ம வந்து கரெக்ட்டா இது பண்ணிக்கணும். அது அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். நம்ம இப்படிதான் வேணும் அப்படின்னாக்கா, அது நீங்க வந்து அந்த மாரி பிகாஸ் அவருக்குன்னு ஒரு இது இருக்கு.